அதுக்கு இலக்கணமா இங்க ஒரு குடும்பம் இங்க வரப்போறாங்க. அந்த குடும்பத்துல அப்பா, அம்மா, அவங்களோட மகன், மருமகள், பேரன் மற்றும் பேத்தி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல தீபாவளி பண்டிகை காலை நேரம். அங்க நடக்கிற காமெடி கலாட்டா தான் இந்த நாடகம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடியே பங்கஜம், நியூஸ் பேப்பர் எங்க? என்ன சத்தம் அங்க? ஒன்றும் இல்லைம்மா, நியூஸ் பேப்பர் எங்கன்னு கேட்டேன். இப்பெல்லாம் டீ கடையில் பஜ்ஜி மடிக்க கூட நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. இவர் மட்டும் நியூஸ் பேப்பர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. போய் உங்கள் நியூஸை ஆன்லைனில் படிங்கப்பா. ஃபோனில் படித்தா கண்ணு தான் வலிக்குது, பேப்பரில் படித்தாதான் படித்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்காவது நல்ல சோறு போடுவியா? எகத்தாளத்தை பத்தியா? அப்ப நான் என்ன உங்களுக்கு டெய்லி ஊசி போன சாப்பாடா போடுறேன்? ஆமா, நீ பண்றது அப்படிதான் இருக்குது. நாளையில இருந்து சோறு வேணுமா வேணாமா? நேற்று ஒரு உப்புமா பண்ணியே, அதை சாப்பிட்டு என் வாயே ஒட்டிக்கிச்சு. அது உப்புமாவா இல்ல காத்தாடி நூலுக்கு போடுற மஞ்சாவான்னு தெரியல. ஏங்க ரொம்ப தான் பண்றீங்க. என்ன லண்டன்ல கேட்டாக, பாரிஸ்ல கேட்டாக, அவ்வளோ ஏன் நம்ம கூமாவப்பட்டியில இருந்து கூட கேட்டாக. என் கேரோகம் நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் நினைச்சிருந்தா ஒரு சிம்ரான் மாதிரி, ஒரு ஸ்னேகா மாதிரி, இல்லையா ஒரு திரிஷா மாதிரி ஒரு பொண்ணை கட்டிருப்பேன். போனா போது நம்ம முறை பொண்ணு தானேன்னு உன்னை கட்டிக்கிட்டேன். நீங்க ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணும்னு நினைச்சதெல்லாம் சரி, பதிலுக்கு அவங்க நினைக்கணும்ல. என்ன கிண்டலா? நம்ம வாழ்க்கையில 3 பேர் நம்ம சொல்றத கேட்கவே மாட்டாங்க. 1 நாம பெத்தது, 2 நம்மளை பெத்தது, 3 நமக்கு வாச்சது. சரி சரி, நம்ம சண்டையை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நல்ல நாள் அதுவுமா. கொஞ்சம் சும்மா இருங்க. இப்போ நம்ம பையன், மருமக, பேர பசங்க எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லை. அம்மா, தீபாவளி வாழ்த்துக்கள். இவன் பகல் நேரத்துல பவியமா தான் இருப்பான். 6 மணிக்கு மேல தான் இவன் சுயரூபம் தெரியும். அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் இப்படி வாங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவன் இவ்வளவு நல்லவே இல்லையே, இப்படி மட்டையா மடங்குறான். ஏங்க, என் புள்ள ஏதாவது சொல்லலை, நான் உங்களுக்கு பொழுதே போகாது. சும்மா இருங்க. என் புள்ள முகத்தை பாருங்க. அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏன்பா உன் பொண்டாட்டியும் பசங்களும் எங்கப்பா? இன்ட்ரோடக்ஷன் சாங் போட்டாதான் அவங்க வருவாங்களாமா. சாங்கு தானே, போட்டுருவோம், போட்டு தாக்கிடுவோம். கண்ணுகளா, நம்ம தாய் தமிழ்ல அழகா வாழ்த்து சொல்லுங்க. சரி பாட்டி, தீபாவளி வாழ்த்துக்கள். அப்படி சொல்லுங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு. அது என்னமோ யாராவது ஹாப்பி தீபாவளின்னு சொன்னா அங்க பாரு பெருச்சாலின்னு என் காதுல விழுவுது. அத்தை, அப்ப உங்க காதை தான் செக் பண்ணணும். ஒன்னும் இல்ல, தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னேன். என்னமோ நல்லா மலுப்புறப்போ. சரித்த, இன்னைக்கு சிம்பு படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கெல்லாம் போலான்னு இருக்கோம். நீங்களும் மாமாவும் வரீங்களா? யாருமா? அந்த வரலாற்று தம்பி படமா? ஆளை விடுங்க, நீங்களே போயிட்டு வாங்க. பாட்டி, இன்னைக்கு என்ன பலகாரம் பண்ணிருக்கீங்க? நான் லட்டு, அதிரசம், முறுக்கு பண்ணிருக்கேன். அட போங்க பாட்டி, அதே லட்டு அதே முறுக்கு, போர் அடிக்குது பாட்டி. என் ஃப்ரெண்ட் வீட்டில் பிஸ்தாசியோ சாக்லேட்டு, துபாய் சாக்லேட்டு எல்லாம் செய்கிறாங்க.
நீங்க எப்பவும் லட்டு முறுக்கு தான் செய்றீங்க. எங்களுக்கு வேற ஸ்வீட் வேணும். டேய் இப்போ கடை கூட திறந்துருக்காதுடா. நான் அப்புறம் வாங்கி தரேன். இன்னைக்கு இதை சாப்பிடுங்க. நோ, முடியாது. இப்போ எங்க அம்மாவே ஒரு ஸ்வீட் பண்ண போறாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏய் என்ன ஏன்டா கோத்து விடுற? நீ அப்பா மட்டும் சும்மாவா, அவரும் ஸ்வீட் பண்ணுவாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. ஐயோ ஆளை விழுங்கடா. நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்தா நான் வேணா சாப்பிட்றேன். என்ன பண்ண சொல்லாதீங்க. அப்பா, இது நம்மளுக்கு அசிங்கம். சவாலை ஏத்துக்கோங்க. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். சரி சரி, சவாலுக்கு நான் ரெடி. அம்மா பாத்தீங்களா, அப்பா போட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டாரு. அவர் ரெடி ஆகட்டும். எங்க தலை சிம்பு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமில்ல? யாரு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். போட்டிக்கு நானும் ரெடி. அப்படி என்னம்மா நீ புதுசா ஸ்வீட் பண்ண போற? அத்தை, நான் பெங்களூர் பாக்கு பண்ணலான்னு இருக்கேன். பெங்களூரு பாக்கா? மைசூர் பாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னம்மா பெங்களூரு பாக்கு? அது வேற ஒன்றும் இல்லை அத்தை, ரெண்டு ஸ்வீட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மைசூர் பாக்க வாயில பல் இருக்கிறவன் தான் சாப்பிட முடியும். அதே பெங்களூர் பாக்க வயிற்றுல கல் இருக்கிறவங்க கூட சாப்பிட முடியும். அடடே, இதை நோட் பண்ணுங்கப்பா. அப்ப கிட்னியில கல் இருக்க கூட இதை சாப்பிடலாமா? ஓ, தாராளமா சாப்பிடலாம். ஆனா கல் அப்படியே தான் இருக்கும். ஐயோ, இதை நோட் பண்ணாதீங்கப்பா. மைசூர் பாக்கோ பெங்களூரு பாக்கோ, முதல்ல அந்த வெத்தலை பாக்கா எடு. அப்படியே அந்த கொட்டை பாக்கையும் எடுமா. அப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் புதுசாக ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சூரியகலா, ஒரு சசிகலா. என்னது சசிகலாவா? சாரிப்பா, சந்திரகலாவை தான் சசிகலான்னு சொல்லிட்டேன். சூரியகலா சந்திரகலா எல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது என் சித்தி பொண்ணு புஷ்பகலா தான். யாரு? நம்ம புஷ்பமா? பாட்டி, எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட் மேகலா தான். சரிப்பா, நீ சூரியகலா பண்ண, உன் மொண்டாட்டி பெங்களூரு பாக்கு பண்ணட்டும். யாரு சூப்பரா பண்றான்னு பார்க்கலாம். ஸ்வீட்டை செஞ்சுட்டு கூப்பிடுங்க, நாங்க உள்ளுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். ஏங்க வரீங்களா? வரேன். அப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பண்ணிடவா? ஏங்க, யாரு ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னு ஐயோ, அதே டைலாகா? நீயே முதல்ல பண்ணுமா? அந்த பயம் இருக்கட்டும். நீ பண்ணிட்டே இரு, நான் அதுக்குள்ள சிம்பு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர் முதல்ல பண்ணிட்டு மளிகை சாமான காலி பண்ணிட்டாருன்னா அப்புறம் நான் எதை வச்சு பண்றது? பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. பெங்களூரு பாக்கு செய்யறோம்னு வாயை வேற விட்டுட்டோம். இதை எப்படி பண்றது? யூடியூப்ல தேடினா கூட கிடைக்காதே. அம்மா, நம்ம பக்கத்து வீட்டு குமர அக்காவை கூப்பிடலாம். அவங்க யூடியூப்ல குக்கிங் சேனல் வச்சிருக்காங்க. நல்ல ஐடியா. நீ போய் அவளை அனுப்பிவிடு. ஏமா, வெளியே வெயில் பல்ல கட்டி இழிக்குது, நீ என்னமோ மேகம் கருக்குது பாவக்காய் கசக்குதுன்னு பாட்டு பாடிட்டு வர. சரி, கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க. எனக்கு ஒரு ஸ்வீட் பண்ண ஹெல்ப் பண்றியா? என்னது ஸ்வீட் செய்யணுமா? எங்க அம்மா பிரியாணி கொடுக்க கூப்பிடுறாங்கன்னு உங்க பையன் சொன்னான், அதான் கேரியரோட வந்தேன். என்னது பிரியாணி நான் சொன்னா? அவனை ஏமா, இது என்ன பாய் வீடாமா பிரியாணி கொடுக்க? அவன் சொன்னான்னு நீயும் கேரியரை வேற தூக்கிட்டு வந்துட்ட. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு ஸ்வீட் செய்ய ஹெல்ப் வேணும்மா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட சொன்னேன். அக்கா, என்ன நம்பி பண்ணாதீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் குக்கிங் சேனல் வீடியோவில் பொருளை வச்சு சமைக்கிற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே நான் எந்த டிஷ்ஷை பண்ணுறேனோ அதை ஊபர் ஈட்ஸில் ஆர்டர் பண்ணிடுவேன். வீடியோ கடைசியில் ஹோட்டல் கூட காமிச்சிடுவேன். அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. சரி, அதை விடு. பெங்களூர் பாக்குக்கு எது ஊற்றணும்? நெய்யா, பட்டரா, எண்ணெயா? மூணையும் சேர்த்து ஊற்றுவோங்க்கா. கோலமாவை எடு. என்னது கோலமாவா? சீச்சி, கடலை மாவை எடு.
ஓகே, எடுத்தாச்சு. சக்கரை ஜீரா நல்லா கொதிக்குதா? ஆமா, நல்லா கொதிக்குது. கடலை மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன், நீ நல்லா கிண்டு. சரிக்கா, கிண்டிடுவோம். நீ கிண்டிட்டே இரு, நான் நெய், பட்டரு, எண்ணெய் 3ஐயும் அதுல ஊத்துறேன். நிறைய ஊத்துங்கக்கா. உன்னை நம்பி ஊத்துறேன், கடவுள் தான் காப்பாத்தணும். அக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடி இது இப்படி இருக்கு? நேரம் ஆனா கெட்டி ஆயிடும்க்கா, கவலைப்படாதீங்க. ஏதோ சொல்ற, பாப்போம். ஏங்க, என் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து பண்ணிக்கோங்க, நாங்க கிளம்புறோம். வந்துட்டேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணாமா? இதோ என் நண்பனை நான் கூப்பிடுறேன். ஹலோ குமாரே. என் பேரு குமாரு. நான் சமைக்கிறது சுமாரு. சீதைக்கு புருஷன் ராமரு. பக்கத்து வீட்டு அங்கிள் பூமரு. மண்டைக்கு பால் போட்டா பீமரு. மண்டை குழம்புனா டோமரு. நீ நல்லா பண்றப்பா ஹியூமரு. சரி தல, எது கூப்பிட்ட? அது சூரியகலாவை தூக்கணும்பா. தூக்கிலாம் தல. பொண்ணு எந்த ஊரு? ஏய், நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுற போல இருக்க. சூரியகலா ஸ்வீட் பண்ணணும் தான் உன்னை கூப்பிட்டேன். நீ தான் பெரிய ஷெஃபாச்சே. என்னது, நான் செஃப்பா? அந்த கதையை ஏன் கேட்குற? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் இன்டர்வியூக்கு போனேன். அங்கே ஒரு அறிவாளி மேனேஜரு நான் கேட்ரிங் படிச்சிருக்கேன்னு நினச்சி உனக்கு ஆம்லெட் போட தெரியுமான்னு கேட்டான். நானும் ஆம்லெட் என்னங்க ஆஃப் பாயிலே போடுவேன்னு சொன்னேன். அவ்வளோதான், என்னை செஃப் ஆக்கிட்டான். நான் சூரியகலா அளவுக்கெல்லாம் ஒர்க் இல்லைப்பா. முட்டை பொடி மாசம் வேணா பண்ணுறேன். என்னது முட்டைப்பொடி மாசா? யோ, தீபாவளிக்கு ஸ்வீட் தாயா போடுவாங்க, படுத்தாதையா? சரி, நானே சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு. நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. சரி, அந்த பவுன்ஸ் பவுடர் ரெடியா? ஓகே, எடுத்தாச்சு. அப்படியே மூஞ்சிலையும் போட்டு விட்றேன். போட்டுடுவோம். சோதிக்காதீங்கடா என்ன. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. யோ, மில்க் பவுடர்னு சொல்ல வந்தேன்ப்பா. ஓ, மில்க் பவுடரா? சரி சரி. இப்போ கோயா ப்ரிப்பேர் பண்ண பண்ணியாச்சு. ஊற வச்ச மாவை சப்பாத்தி மாதிரி தட்டு. ஓகே, தட்டியாச்சு. தட்டினதை தூக்கலாமா? நீ என்னப்பா தூக்குறதுல இருக்க? நீ குக்கா அடியாலான்னு புரியலையே. கோயாவை நடுவில் வச்சு மூடு. ஓகே, மூடியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் போடு. போட்டாச்சு. பொரிச்சதை சக்கரை பாகில் போடு. போட்டாச்சு. ஐயோ யோ யோ, என்னையா ஏன் கொத்துற? சரி விடு, இதை வச்சு ஏதாவது சமாளிப்போம். அம்மா, என்னோட ஸ்வீட்டும் ரெடி, வந்து பாருங்க. என்னம்மா, பெங்களூர் பாக்க தட்டில் வச்சு கொண்டு வரணும்னு பார்த்தா டம்ளர்ல வச்சு கொண்டு வந்துட்டு இருக்க. அது வந்துங்க, நான் குமரா கிட்ட நெய்யை ஊத்தவா இல்ல எண்ணெயை ஊத்தவான்னு கேட்டேன். அவ பட்டரையும் சேர்த்து ஊத்துங்க அப்படின்னு சொன்னான். நானும் கொஞ்சம் தூக்கலா ஊத்தி விட்டேன். அதான் இப்படி. பரவாயில்லம்மா, பெங்களூரு பாக்கு பெங்களூரு பாயாசம் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. உன் ஸ்வீட்டை கொடுப்பா. ஐ, சூரியகலா நான் பார்க்கவா? ஐயய்ய, என்னங்க இது, சூரியகலாவா சூரியகலாவா? எல்லாம் அந்த குமார் பண்ண வேலை. முட்டை பொடி மாசம் ஞாபகத்திலே இதையும் போட்டு பொத்தி எடுத்துட்டான். சரி விடுப்பா, ஸ்வீட்டு சூரியன் மாதிரி இருந்தா அது சூரியகலா, தூள் தூளா இருந்தா சூப்பரான கலா. இந்த ஸ்வீட்டு மட்டும் இல்லப்பா, நம்ம பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா வந்தா மகிழ்ச்சி, வரலன்னா பயிற்சி, அவ்வளவுதான். நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல, அதுதான் முக்கியம். இருக்கு, நீங்க பண்ற லட்டு முறுக்குவே எவ்வளோ பரவாயில்ல. ஓல்ட் இஸ் கோல்ட் மட்டும் இல்ல, ஓல்ட் இஸ் டைமண்ட். கொழிப்பா
இருந்தது? கரவொலி எழுப்பி எங்கள் குழுவை உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். வீட்டின் பெரியவராக பிரகாஷ், அவரின் மனைவியாக சங்கீதா, அவர்களின் மகனாக நடித்து இந்த நாடகத்துக்கு எடிட்டிங் செய்தவர் சிவா, மருமகளாக டீனா, பேரனாக யதுநந்தன், பேத்தியாக ஆத்யா, யூடியூபர் குமுதாவாக அஷ்னா, குக்கு குமாராக நடித்து இந்த நாடகத்துக்கு கதை வசனம் எழுதி நடனம் அமைத்து இயக்கியவர் சங்கர நாராயணன். எங்களுக்கு இந்த நல்வாழ்ப்பினை வழங்கிய தென்பூவக தமிழ் சங்கத்துக்கு எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.